ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நிறைய நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சப்ஸ்கிரைபர்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி, கணவன் மனைவிக்கு இடையில ஏன் ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, ஏன் கணவன் மனைவிக்கு இடையில சர்ச்சைகள் வருது, பிரச்சனை வருது, இதை சரி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி. பொதுவாக கணவன் மற்றும் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஜோதிடப்படி சொன்னோம்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அதே போல் 5ஆம் இடம் சொல்கிற பூர்வீக புண்ணியஸ்தானம் என்பதும் வலுவாக இருக்க வேண்டும். அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். ஒரு குலம் தலைப்பதற்கு, ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு முதலில் தேவை என்ன அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம். அந்த குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மகிட்ட இருந்தாலே குடும்பத்தில் எந்த சண்டையும் சச்சரவும் வராது. அப்போ குலதெய்வம் எங்களுக்கு எதுனே தெரியாது சார், குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது சார், எப்படி சார் வழிபட அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா குத்து விளக்கு. வீட்டில் நாம் ஏற்றக்கூடிய குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, இந்த வாழைத்தண்டு விளக்கு, இல்லை கேரளா விளக்கு, அகல் விளக்குன்னு சொல்கிற அந்த விளக்கில் தான் குலதெய்வம் அமரும். அதனால தான் குலம் விளக்கு, குத்து விளக்கு அப்படிம்பாங்க. ஒரு குலம் தலைப்பதற்கு குத்து விளக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு, நம்ம குடும்பம் தலைப்பதற்கு இந்த குத்து விளக்கு அவசியம். மற்ற தெய்வங்கள் எல்லாமே நாம் வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை பண்ணால் தான் வரும். ஆனால் குலதெய்வம் மட்டும் நம்ம கூப்பிடாமலே வருவது குலதெய்வம். வீட்டில் குத்து விளக்கு ஏற்றினாலே 100% அங்கே குலதெய்வம் அமரும். அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடை நாம் சரிவர செய்யவில்லை என்றால் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், குடும்பத்தில் அமைதியின்மை வரும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். அப்போ குலதெய்வ வழிபாடை சரிவர செஞ்சா எங்களுக்கு என்ன குலதெய்வம்னே தெரியல சார், குலதெய்வம் எதுனே தெரியல சார், நாங்கள் என்ன பண்ண அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றினாலே அங்கே உங்களுக்கு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குத்து விளக்கில் அமரும். அவ்வளவு சிறப்பு கொண்டது தான் குலதெய்வம். குலதெய்வம் கூப்பிடாமல் வருவது குலதெய்வம் வாங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம வணங்கி வேண்டி பிரார்த்தனை பண்ண தான் வரும். ஆனால் குலதெய்வம் நம்ம கூப்பிடாமலே வரக்கூடியது. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு யார் ஒருவர் சரிவர செய்கிறார்களோ அங்கே கண்டிப்பாக குடும்பத்தில் சச்சரவுகளோ பிரச்சனைகளோ குடும்பத்தில் குழப்பமோ வராது. வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும், வீட்டில் உள்ள தரித்திரியங்கள் விலகும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம்.
அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.